ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் லோவி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெருமுக்கல் கோட்டை. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 137 கிலோமீட்ரு கரெக்டாக வருது. திண்டிவனம் கிட்ட தான் இது இருக்குது. இந்த கோட்டை வந்து சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் டெம்பிளும் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த கோட்டையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே வந்து நிறைய பேர் யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அதே தாங்க, மறக்காமல் பண்ணிடுங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெருமுக்கல் கோட்டை. இந்த கோட்டை கரெக்டாக சென்னையிலேருந்து 140 கிலோமீட்டர் கிட்ட வருது. இந்த கோட்டையை ஏறணும்னா ஒரு 20 நிமிஷம் ஆகலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பாட்டில், நமக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஆமாம், இந்தமாதிரி ஸ்லோப்பாக இருந்தால் எல்லாம் மூச்சு வாங்கும், தண்ணியும் தாக்கிடுக்கும். முதல் 10 நிமிஷத்தில் ஒரு குளம் வரும். அந்த குளம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாரா கரெக்டாக இந்த கோட்டைக்கு மேலே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பாருங்கள், யாராச்சும் எது வந்தால் கூட இங்கேருந்து கரெக்டாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஒரு ஃபோட்டோ வந்து கண்டுபிடிச்சி கட்டுறதே எவ்வளோ பெரிய விஷயம். வரீங்கள நம்பி இந்த இதுல இல்லை, அதுல கால் வைக்காத, பாறையில் இந்த காரையில் கால் வை, அது ஆடுது. ஓகே ப்ரோ, சரிதா பார்த்து வா. இந்த பாரு, இது முள்ளு, இது
வலுக்கொண்டா தலைவா இது என்ன கொகை இப்படியே போனாங்க கீழே குனிஞ்சுப்போம் கீழே குனிங்க நல்லா கீழே குனிங்க இங்க வராத டிடெண்ட் ஏரியா வீடியோ அவ்வளவுதான் என்ன ப்ரோ இருக்கு அவ்வளவு சும்மா அது சீதாராமன் சூசைட் பண்ணி தான் இங்க இருந்து குச்சிக்கலாம் ப்ரோ ஒண்ணும் கிடையாது ஏன்னா இந்த கொகை மழமழன்னு இருக்கு பாருங்க ஓகே அதுக்காக இது ஏதோ சம்திங் இருந்திருக்கு அதனால சீதா கொகைன்னு சொல்லுவாங்க இது அதனால வந்து பாத்துருவோம் ஆனா ஒண்ணும் கிடையாது ஆனா அங்க என்னென்னமோ எழுத்து எல்லாம் எழுதிருக்கு அதான் இருந்திருக்கு அதான் இதெல்லாம் நமக்கு தெரியல ப்ரோ அந்த அறிவு நமக்கு இல்ல எனக்கு ரொம்ப இஷ்டம் தெரியாது தேய்மானம் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இது எத்தனை வருஷம் பழைய ப்ரோ இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு 1100 அந்த 950 வருஷத்துக்கு இங்க பாருங்க அப்படியே நான் இந்த பக்கம் தான் யாருன்னு நினைக்கிறேன் இது இல்ல அதுதான் அப்படியே எழுதிருச்சாங்களே வேற லெவல்ல நான் எங்க இன்னும் முதல்ல மாட்டிட்டு இருக்கவங்க தோலா ப்ரோ ப்ரோ பாம்பு ஒரு தடவை பாத்துட்டீங்க எதை பார்த்தாலும் பாம்பு தோல்னா எப்படி ப்ரோ வேற அப்படியே உள்ளே இருக்குல்ல மேலேயே வருது விக்ரமாச்சோழன் நம்ம பார்த்தோம்னா சங்ககாலம் பல்லவர்கள் காலம் சவுத் சைடு பாண்டியர் காலம் அதுக்கப்புறம் பல்லவர்களையும் பாண்டியர்களையும் வந்து 2 பேரும் காலி பண்ணிட்டு சோழர்கள் வந்தாங்க. ஓகே 950 to 12-13 நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள் வந்தாங்க. ஃபுல்லாகவே சோழர்களை வந்து காலி பண்ணிட்டு பாண்டியர்கள் வந்தாங்க. அதுதான் சொல்லுவாங்க. இப்போ பண்ணி மதுரை சுல்தானியம் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். மதுரை சுல்தானியம் மாறின பிறகு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே நிறையா அவங்களுக்குள்ளேயே விஷம் அடித்து சாவடிச்சு அந்தமாரி கொஞ்சம் அப்படியே பூசெல்லாம் நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு அந்த கட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஹரன் புக்கரன் 2 பேர் வந்து 1900 இவங்க கஜினி அவங்க படைப்பிரிவில் தான் படைவீரர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே டெல்லி சுல்தானியம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஆளுமை இல்லாதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்கு பார்த்தீங்களா கர்நாடகா ஆந்திரா அந்த சைடு ஹம்பி இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க. ஃபவுண்டேஷன் அங்கேருந்து பண்ணி ஃபுல்லாக சவுத் இந்தியன் அது ஃபுல்லாக விஜயநகர் விஜயநகர பேரரசுன்னு சொல்லி 15-16ஆம் நூற்றாண்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அவங்க காலகட்டத்தில் தான் இந்த மாதிரி பாழடைஞ்ச இந்த இந்துக்கள் கோயில், அதாவது முக்கியமாக சிவன் கோயில், இந்து கோயில் எல்லாமே புனரமைச்சு இப்போ இருக்கிற உயர்ந்த கோபுரம் சுற்று கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, திருவண்ணாமலை சிதம்பரம் இந்த மாதிரி இந்த சுற்று கோபுரம் உயர்ந்த கோபுரம்லாம் விஜயநகர பேரரசில் அவங்க கட்டணது தான் இப்போ வரைக்குமே. அதாவது விஜயநகரம் அப்படியே நம்ம விஜயநகர் அதே சேம் பேலன்ஸில் ஹைதராபாத் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விஜயநகர பாமினி சுல்தான் சொல்லி அந்த சைடு ஒரு ஃபார்ம். இவங்க 2 பேருக்கு தான் அந்த ரைச்சூர்ன்ற ஒரு ஏரியாவுக்காக சண்டை போட்டுவாங்க 2 பேரும். ஓகே ஓகே அந்த மாதிரி போயிட்டு இதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் பாளையக்காரர்கள் இந்த விஜயநகர்கள் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு போனது தான் பாளையக்காரர்கள். அதில் வந்தவர் தான் கட்டபொம்மன், வேலுநாச்சர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா. அங்கே 72 பாளையங்களை பிரித்து தமிழ்நாட்டை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த 72 பாளையங்களுக்கு அப்புறம் நம்ம வெள்ளக்காரங்க வந்திருப்போம், நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன வந்து லாஸ்ட்டாக இவங்க விஜயநகர பேரரசு இவங்க பண்ணாமல் விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா நம்ம இது கூட கிடச்சிருக்காரு. இந்த பிளேஸ் அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு அந்த காலத்துலேயே வந்து ப்ராப்பராக கட்டியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். மேலே ஒரு கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஜலகண்டீஸ்வரர் டெம்பிள். இப்போது அதையும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ஓகே, அந்த டெம்பிள் போய் மேலே உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
அழகாக செதுக்கி எழுதி வச்சுருக்காங்க பேர். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கோட்டையை பற்றி சொல்லணும்னா ஏறத்துக்கு என்னமோ 25 நிமிஷம் தான். பட் மேலே போகும்போது நிறைய விஷயம் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. இந்த சோழர்கள், அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பேரரசு, இந்த மாதிரி ஒருத்தராக வந்து ரூல் பண்ணி இந்த இடத்த பரவாயில்ல. ஆனால் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சும் இந்த அளவுக்கு இருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த கோட்டைக்கு வரணும்னா 2 வழி இருக்குது. நாங்கள் வந்து பேக் சைடு இருக்கிற வழியை தான் வந்தோம். ஃப்ரண்ட்டில் ஒரு வழி இருக்குது, அந்த வழியிலையும் வரலாம். எந்த வழியில் வந்தாலுமே 25 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் மேலே வந்து ஒரு நீர்த்தேக்கம்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் மேலே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கான வசதியும் இருக்குது. குரங்குங்க தொல்லை அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்தது கரெக்டாக வந்து ஈவினிங் டைம் வந்ததால் ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. மார்னிங் டைம்லலாம் வந்திருந்தோன்னா வெயில் காலத்துலாம் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் ஒரு நல்ல பிளேஸ் இது. ஒரு 1 டே ட்ரிப்புக்கு நல்ல ஒரு பிளேஸ் இது. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே ஒரு கோவிலும் சிவன் டெம்பிளும் இருக்குது. அதுவும் ரொம்ப பழைய டெம்பிள், ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. மெயின்டெனன்ஸ் தான் மேட்ரு.